என் பேர் மரகதம். எங்கள் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா ரெட்டை கிளிகளோட ஒரு போர்டு இருக்கும், மரகத இல்லம் அப்படின்னு சொல்லி. என் கணவர் பேர் ராமநாதன். எனக்கு 2 பெண் குழந்தைங்க, வசந்தா சங்கீதான்னு சொல்லி. மூத்தவ வசந்தா, 2வது சங்கீதா. ரொம்ப அழகாக இருப்பா, ரொம்ப மூக்கு மொழியமாக இருப்பான்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கும் என் பொண்ணை ரொம்ப பிடிக்கும். எல்லா பொண்ணையும் பிடிக்கும், 2வது பொண்ணு மேலே கூடுதலாக. அடுத்து 8 வருஷம் கழித்து எனக்கு ஒரு பையன் குமார். ஆம்பளை வாரிசு வேணும்னு சொல்லி என் கணவர் ரொம்ப கேட்டதுனால ரொம்ப லேட்டாக 8 வருஷம் கழிச்சு குமார். என்னை சுற்றி என் வீடு, எனக்கு என் உலகம் வந்து என் வீடு தான். வீட்டை சுற்றி உள்ளுக்குள்ளே என்னவோ அதான் நான் இருப்பேன். வெளியில் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது. அந்த குறுகிய இதுக்குள்ளே தான், அந்த வட்டத்துக்குள்ளே தான் நான் இயங்கிட்டே இருப்பேன். வெளி உலகம் எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. அதை என் கணவர் பார்த்துக்குவார். ஆனால் என் கணவர் அடிக்கடி சொல்லுவார், கொஞ்சம் ஏமாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. யார் வந்து நோட்டை நீட்டினாலும் சரி, கோயில் திருவிழா, அதாவது நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனடியாக எதுவுமே கேட்க மாட்டேன், 50 ரூபா கொடுத்துருவேன். ஆனால் என் கணவர் கூட அடிக்கடி சொல்லுவார், உன்னை நல்லா ஏமாத்திடுறாங்க, நீ ஏமாந்துடுற அப்படின்னு சொல்லி. நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குவேன், நான் அடிக்கலாம் வைப்பேன். ஆனால் 4 தடவைக்கு மேலே உடுத்திட்டேன்னா அவ்வளோதான், யாருக்காவது கொடுத்துருவேன். அப்படி கொடுக்குறப்ப எனக்கு ஒரு பெரிய தனி சுகமே இருக்கும். அது அது அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். எனக்கு அதில் தான் ரொம்ப சந்தோஷம். வாங்கி சேலையை அடுக்கிறத விட யாருக்காவது கொடுக்குறதுல தான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் ஏதோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேலை பார்த்த சௌரியம்மான்னு சொல்லி ஒரு லேடி என்கிட்ட வந்தாங்க, என்கிட்ட வேலை பார்த்தாங்க. கொஞ்ச நாள் தான் எங்கள்கிட்ட வேலை பார்த்தாங்க எங்கள் வீட்டில். அவங்க எதோச்சையாக நான் அவங்கள பார்த்துட்டேன், வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு 2 சாரீ கொடுத்து, சேலையை எடுத்து கொடுத்து, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, அதுக்கு ஒரு கவுனை வாங்கி கொடுத்து, அப்புறம் காலை பார்க்குறேன், அவங்க காலில் செருப்பு இல்லை. உடனே என் செருப்பு ஒன்று எடுத்து கொடுத்து, அப்புறம் அவங்க ஊருக்கு கிளம்புனாங்க. அவங்களுக்கு அந்த பேத்தி வந்துருந்துச்சுல, அதுக்கு வந்து பால், ஒரு தூக்கில் பால், கொஞ்சம் சாப்பாடு எல்லாமே கொடுத்து அனுப்புதான் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நான் அப்படி தான் பழகிட்டேன். என் சுபாவமே அதுதான், கொடுத்துட்டே இருக்கணும். கொடுக்குறதுல எனக்கு அவ்வளோ பெரிய பரிபூர்ண சந்தோஷம் இருக்கும். எனக்கு யார் கேட்டாலும் எதை கேட்டாலும் கொடுத்துடணும், அதில் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அது ஏன் எனக்குன்னா எனக்கு தெரியல. எல்லோரும் எனக்கு ஏமாலின்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டுமே, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் எனக்கு கொடுக்கணும், யாராவது இல்லைன்னு வந்து கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கணும், அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வெள்ளிக்கிழமை மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமைனா மாரியம்மா கோயில் போயிடணும். என்ன வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். என் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட என் கணவர்கிட்ட போய் கேட்கணும், ஆலோசனை, அதெல்லாம் பண்ண மாட்டேன். என் வேலையை நான் பண்ணிக்குவேன். அதை நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். எப்படி இருந்தாலும் சரி சமாளிச்சிருவேன். கணவர்கிட்ட போய் கேட்டுட்டு நிற்க மாட்டேன். அம்மா நான் கோயிலுக்கு போகிறனாலும் ரிச்சாலாம் பிடிச்சாலாம் போக மாட்டேன். நான் பேசாமல் விறுவிறுன்னு நடந்துடுவேன், சிறப்பை மாட்டிக்கிட்டு போயிட்டு பஜார் வழியெல்லாம் போய் மாரியம்மலை போய் தரிசிச்சுட்டு கடைசி வெள்ளினா ஓடிடுவேன். நான் அங்கே போயிட்டு பூவெல்லாம் வாங்கி கொண்டு போய் வச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு, அவர் பூசாரி கொடுக்குற அந்த திருநீரெல்லாம் வாங்கி முந்தானையில் முடிச்சுக்கிட்டு நானாக நல்லா வெயில், கொளுத்துற வெயிலாகிடும். அதெல்லாம் பற்றி நான் கவலைப்படுறதில்ல. அப்படியே வெளியில் வந்து பார்த்தா அந்த பூ விற்றுட்ருப்பாங்களா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. அவங்க எனக்கு இருக்கிற இந்த உலகத்திலேயே இயற்கையாகவே அழகாக இருக்கக்கூடிய கடைகள் இந்த பூக்கடைகள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்க எவ்வளோ தான் செயற்கை அழகுபடுத்தினாலும் இந்த அழகு வராது. அந்த ரோஜா இப்போது மாலை அப்படி தொங்குறது, கதம்பம், மல்லிகைப்பூ, இதெல்லாம் அப்படி தொங்கி இருக்கிறது அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுகளை அந்த பூ கடையை பார்க்குறதுக்கு அதை ரசிப்பேன். நான் அப்படியே மெல்ல திரும்பி ரைட், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நடந்து வரேன். வெயில் தான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நடந்து வரேன். பாப்பா நல்லா இருக்கியான்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா காமாட்சி அக்கா. அவங்க எனக்கு எங்கள் அம்மா வழியில் தூரத்து சொந்தம். எப்படி சொந்தம்னு எனக்கு தெரியாது, ஆனால் தூரத்து சொந்தம் அவங்க எனக்கு. அவங்க வராங்க, ஏற்றுல காலை நொண்டிக்கிட்டு வேற வந்தாங்க. பாப்பா நல்லா இருக்கேன்ட்ட, என்னக்கா எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே காமாட்சி அக்காவுக்கு இப்படி ஒரு கேரக்டர், யார் வந்து எதை கேட்டாலும் உடனே புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. நான் என்னத்தை பண்ணுறது, அப்படி இடுப்பு வலி, கால் வலி, கை கால் குடைச்சல், அதுக்கு தான் தைலம் வாங்க வந்தேன், தைலத்தை வாங்கிட்டு இப்போ தான் போகிறேன். டாக்டர் போயிட்ட கேட்டால் எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன். அதை பாரு, அன்றைக்கு ஒரு கூவப்பையை வந்து நொட்டாங்கால்லையே வந்து சைக்கிளை வச்சு இடிச்சுவிட்டான், அதான் கெந்தி நடந்துக்கிட்டு இருக்கேன், இப்படி பொழப்பு ஓடுது அப்படின்னாங்க. உன்னை ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க, உனக்கு என்ன வயசாகிடுச்சு அப்படின்னா, என்ன வயசாகிடுச்சாவா காமாட்சி அக்கா கேட்குது, எனக்கு 80 ஆகிப்போச்சு. உங்கள் அம்மா தேனம்மாவும் நானும் அம்புட்டு ஃப்ரெண்டு தெரியுமில்ல, ஸ்நேகிதிக. உங்கள் அம்மா
பொசுக்குன்னு சீக்கிரம் போயிட்டா. அவ்வளோதான். நான் பாரு இருந்துக்கிட்டு இன்னும் உயிரோடு இருந்துக்கிட்டு அல்லாடிட்டு கிடக்கிறேன். அவன் நிம்மதியாக போய் சேர்ந்துட்டா. உடனே எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக கூட இருந்துச்சு. சரி காமாட்சி அக்கா, அவங்க ஆயுஸ் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தலான்னு சொல்லிட்டு ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அதை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இல்லை நல்ல வேளை கும்பிட போன சாமி குறுக்கம் வந்த மாதிரி, நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், நான் யதார்த்தமாக நீ வந்துட்ட, உன்ட்ட பெரிய ஒரு கோரிக்கை இருக்குமா அப்படின்னாங்க. சும்மா சொல்லுங்கக்கா என்ன அப்படின்னேன். பாவமா என் பொண்ணு குட்டி இருக்கா இல்லையா, அவள் பாரு ஒரு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு அவளுக்கு. புருஷன் ஒரே சோம்பேறி, எங்கேயும் போக மாட்டான், ஒரே வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு இல்லை, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எந்த வேலைக்கும் போகாமல் பீடியை ஊதிக்கிட்டே உட்காந்துருக்கான். எந்த பாவம் வல்லாடுற 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவளுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு விடுவேன், அவளுக்கு ஒரு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன், அதை கேட்குறதுக்கு தான் நான் வரணும், உன்னை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீனே எதிர்த்தாப்புல வந்துட்ட அப்படின்னாரு. சரி, அதான் நம்ம தான் எல்லாத்தையுமே சரின்னு சொல்லுவோம்ல. சரி, அதனால் என்ன, நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லுங்கள், அவர் இருக்கட்டும், இருக்கிறப்ப நீங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வர்றப்ப கூட்டிகிட்டு வா, அவருன்னு சொல்ல, நீ வர்றப்ப கூட்டிகிட்டு வா நாளைக்கு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு நான் அப்படியே கிளம்புனா அவ்வளோ ஒரு வெயில், இப்படி நிமிர்ந்து பார்த்தா ரோடே தெரிய மாட்டேங்குது, அப்படி கண்ணை இருட்டுது. விறுவிறுன்னு வந்துட்டேன் வீட்டுக்கு. வீடு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நான் சொன்னேன்ல 2 கிளி போட்ட மரகத இல்லம் அப்படின்னு சொல்லி போர்டோட இருக்கும். நல்ல அழகான முற்றம் இருக்கும், பின்னாடி கிணறு, நல்ல கொடிகள், துணிகள்லாம் காய போடுறதுக்கு கொடிகள், அப்படி ஒரு ரம்மியமான ஒரு சூழலில் தான் எங்கள் வீடு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டை, அழகுபடுத்திகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன் நான். இப்படி நான் இருந்துகிட்ருக்கப்போ அடுத்து கணவர் விறுவிறுன்னு வந்துடுவார். அவர் தான் 1 மணிக்கெலாம் வந்துடுவார். அவர் வர்றப்போ ரொம்ப டயர்டாக வருவார், சோர்வாக வருவார், பசியோடு வருவார். அதனால் அந்த வாசல் கதவை கூட நான் மூட மாட்டேன், லைட்டாக திறந்து வச்சுருப்பேன் 1 மணி ஆயிடுச்சுன்னா. ஏன்னா அதை தள்ளுறதுனால கூட அவருக்கு பாரம் வந்துடக்கூடாது, சிரமப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காண்டி. அவர் ரெடியாக இருப்பேன். அவர் வருவார், வேஷ்டி அப்படி ஸ்டைலாக காலை தூக்கி பிடிச்சி கட் ஷூவை கழட்டிட்டு காலில் தண்ணி படாமல் உள்ளே வர மாட்டார், காலை கழுவிட்டு தான் வருவார். எல்லாம் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என் கணவருக்கு. அவர் எல்லாத்தையும் வருவார், விறுவிறுன்னு உள்ளே வந்துடுவார். வந்தவுடனே அவருக்கு பிடித்தமானதை நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் கணவர்கிட்ட. அவர்கிட்ட மேலே பேசுகிறப்பயே நான் லைட்டாக சொல்ல ஆரம்பித்தேன், இந்த மாதிரி காமாட்சி அக்காவை பார்த்தேன், அவங்க பொண்ணு இந்த மாதிரி குட்டின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு வேலை அப்படின்னு சொன்னேன். உடனே நிறுத்திட்டார். உனக்கு என்ன, அந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும் அவ்வளோதானே, கூட மாட ஒத்தாசைக்கு வச்சுக்கோ, கூப்பிட்டுக்கோ அப்படின்ட்டார். அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் எதுவுமே பேச மாட்டேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பிட்டேன். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பார் என் கணவர். எல்லாமே நேர்த்தியாக செய்யணும்னு நினைப்பார், கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பார், ஒவ்வொன்றையும் பார்த்து செய்வார். ஆனால் என் மேலே முழுசாக நம்புவார், நான் செஞ்சால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றதுல ஆழமான நம்பிக்கை என் கணவருக்கு இருக்கும். அது எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்கும். அப்போ நான் வாங்கிட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காமாட்சி அக்கா கூட்டிகிட்டு வந்துடுச்சு குட்டியை. இந்த குட்டியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ்வளோதான், வந்துச்சு, ஏதோ பழகின வீட மாதிரி உள்ளே வந்து அது பேசாமல் வேலை பார்க்குது. எல்லா வேலையும் பலகாரம் செய்யுது, துணிகளை துவைக்குது, துவைச்ச துணிகளை மடித்து வைக்குது, வீட்டை கூட்டுது, வீட்டை அழகுபடுத்துது, எல்லா வேலையும் இழுத்து போட்டு என்னை எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல, எல்லாத்தையும் இழுத்து போட்டு விரும்பி, அதாவது கடனுக்கு செய்கிறது, நம்ம சொன்னோன்னே செய்கிறது அப்படின்றதுலாம் இல்லாமல் தான் வேலையை நினச்சிட்டு தான் வீடை நினச்சிட்டு இறங்கி அடிச்சிச்சு. எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு குட்டியை. என் பையன் குமாருக்கு ரொம்ப குட்டினா ரொம்ப அவனுக்கு ஒரு விளையாட்டு குட்டி மேலே, பயங்கரமாக அது ஏதாவது சோப்பு கட்டி எடுத்து வச்சா ஒழிச்சு வச்சுருவான் துவைக்கிற இடத்துலேருந்து. அப்புறம் எதையாவது மோர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சனை போட்டு கொட்டி விட்டுட்டு வந்துடுவான். இப்படி ஏதாவது குசும்பு பண்ணிகிட்டே இருப்பான் குட்டியோட. அவன் தான் குட்டின்றதை மறந்து குட்டியக்கான்னு கூப்பிட ஆரம்பித்தான். குட்டியக்கான்னு கூப்பிட்டு இப்போ எல்லாருமே குட்டியக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்களே எங்களை அறியாமல் குட்டியக்கானே வந்துருச்சு. அது கூட கம்ப்ளைண்ட் பண்ணுவான் என்கிட்ட, இங்கே பாருங்கள், என்னை சின்னம்மான்னு கூப்பிடுவா, கணவர் சின்னையா அப்படின்னு கூப்பிடுவா மரியாதையாக. நான் வேலைக்காரியாக ஒரு நாள் கூட நான் அவளை பாவிச்சதே கிடையாது. யாரும் வேலைக்காரின்னு சொன்னால் எனக்கு மூக்குக்கு மேலே கோவம் வரும். இப்படி தான் பார்வதி, பக்கத்து வீட்டு திரு பார்வதி ஒரு தடவை புதுவை வேலைக்காரியான்னு கேட்டுச்சு. எனக்கு விசுக்குன்னு கோவம் வந்துருச்சு, அடைச்சிக்கிட்டேன். போன பிறகு சர்ற மாதிரியாக திட்டி விட்டேன். என்ன நினச்சிட்ருக்கா, நம்ம பிள்ளை அதை போய் வேலைக்காரின்னு சொல்கிறான்னு. அவ்வளோ எனக்கு பிரியம் குட்டியக்கா மேலே.
இவன் என்ன குசும்பு பண்ணிகிட்டே இருப்பான். இந்த அன்பு அப்படின்றது வந்து கட்டி அணைத்து முத்தமிடுறதுலாம் கிடையாது. இந்த மாதிரி நம்மளுக்கு பிடித்தமானவங்களோட செய்கிற சேட்டைகள், விளையாட்டுகள், இது கூட அன்பு தான். அந்த அன்பு அதில் வந்து கசிவும். என் பையனுக்கும் அந்த குட்டி அக்காவுக்கும் உள்ள அந்த அன்பு, நான் அதை பார்ப்பேன், ரசிப்பேன் 2 பேர் பண்ணுறதையும். குமாருக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி அக்காவை. அதனால் அவன் ரொம்ப பிரியமாக இருப்பான் எல்லாரோடையுமே. இப்போ ஒரு தடவை இப்படி தான் அவனுக்கு அரையாண்டு பரீட்சை வந்துருச்சு. அவனுக்கு ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டார், ஜோசப் சுவாமின்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஹெட் மாஸ்டர். அவர் மைக்கை பிடிச்சி சொல்லிட்டாராம், டே அரையாண்டு பரீட்சை வருது, திங்கக்கிழமையிலேருந்து ஒரு வாரத்துக்கு யார் மத்தியானம் சாப்பிட போகக்கூடாது. எப்பயுமே குமார் வீட்டுக்கு சாப்பிட வருவான், சாப்பிடலாம் போகக்கூடாது, எல்லாருக்கும் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துடணும் சொல்லிடுங்க அப்படின்ட்டார். பையன் வந்து பரிதாபமாக சொன்னான், குமார் ஒன்றும் கவலைப்படாதரா, நான் கொடுத்து விட்றேன்டா அப்படின்னு சொன்னார். என் கணவரும் சொன்னார், ஒன்றும் ரெடி பண்ணி வை, 12 மணிக்கெலாம் நான் கடையிலேருந்து ஆள் அனுப்புகிறேன், கொண்டு போய் கொடுத்துருவாங்கன்னாரு. நானும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். திங்கக்கிழமை வந்துருச்சு. பையன் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், பரிட்சை எழுதிட்டு சாப்பிட்ணும்ல அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கான். வரவே இல்லை, அவர் மறந்துட்டார். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வரவே இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தா குட்டியக்கா. டக்குண்ணா, சின்னம்மா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். இப்போ என்ன பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேக வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டா. போய் சாப்பாடு கொடுக்க போனவ அந்த குமார்கிட்ட உட்காந்து அவனுக்கு ஒரு விரிப்பை விரித்து அவனுக்கு எல்லாத்தையும் பரிமாறி, அவனுக்கு ரொம்ப பிடித்தமான உருளைக்கிழங்கு பொரியல், வறுவல் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவனுக்கு பாயாசம் வேறு அன்னைக்கு, வத்த குழம்பு வச்சு கொடுத்து, வடகம் இதெல்லாம் கொடுத்து அவனை சாப்பிட வச்சு, அவன் முதல்ல கையை கழுவ வச்சு, அதுக்கப்புறம் சாப்பிட்ட கையை தன் முந்தானையில துடைக்க வச்சு, அப்புறம் அவன் கடைசியாக அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டில் வந்து சாப்பிட்டா கூட அவன் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்ருக்க மாட்டான். குமார் தான் வந்து சொன்னான் முட்டையும், நான் சாப்பிட்ருக்க மாட்டேம்மா, அக்கா வந்து எனக்கு கொடுத்தது ரொம்ப நல்லா சாப்பிட்டேம்மா, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னான். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அவன் கையை கழுவுறது கூட முந்தானையை வச்சு மூஞ்சியெல்லாம் தொடச்சிட்டு போயிருக்கான். அப்போ அந்த வேர்வையோடு கலந்த அந்த வாசனை இருக்கும்ல, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டியக்காட்ட. அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பான். ஒரு தாயிட்டிருந்து வரக்கூடிய, தாயினுடைய சேலையிலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை இருக்கு இல்லையா, அந்த வேர்வை கலந்து இருந்தாலும் கூட அது வந்து ஒரு கற்பனை கட்ட முடியாத ஒரு பாச பிணைப்பு. அது நம்மளுக்கு அது சுகமாக இருக்கும், சுகமான வாசனையாக இருக்கும். அது மாதிரி அந்த சுகத்தை அந்த குட்டியக்காட்ட இருந்து அவன் வாங்கிறதான் சொன்னான். எனக்கு ரொம்ப புலங்காகிதமாக இருந்தது என் பிள்ளையை நினச்சி. குட்டியக்காவே நினச்சி நான் பெருமைப்படுவேன். நான் எப்படி ஒரு பாசமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் குட்டியக்கா எதையும் கேட்க மாட்டான். அவன் எனக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும். வீட்டில் போய் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, இவ எப்போ போய் சோறாக்குவா, இங்கேயே இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இங்கேயே உட்காந்துருக்காளே, புருஷனும் எந்த வேலைக்கும் போகிறது கிடையாது, அவனும் பொறுப்பு இல்லாமல் இருக்கான், இந்த காமாட்சி வேற கூட இருக்குது, இதுக்குங்களாம் இவ எப்படி மேனேஜ் பண்ணுறாலே எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப பெருசுப்படுத்திக்கலை, ஏதோ பண்ணுறாங்க, காமாட்சி எதுவும் பார்த்துக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். இப்படி ஒவ்வொரு நாள் ரொட்டீனாக போயிட்டே இருக்கிறப்போ ஒரு தடவை அப்படி தான் பார்த்தா முன்னாடி சத்தம், என்னென்னு எட்டி பார்த்தா காமாட்சி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அன்னைக்கு. போனேன், நான் எப்போ போன்னு சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாள். வேலை முடிஞ்சால் போக மாட்டாள் குட்டியக்கா வீட்டுக்கு. நான் எப்போன்னு சொல்லணும் அவளுக்கு. நான் மறந்துட்டேன்னா அம்புடு தான், அங்கேயே இருப்பா. அவள் விட்டா விடிய கூட இருப்பா போட்டிருக்கு. அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போட்டிருக்கு. அவளும் காமாட்சி வந்துருச்சு. அக்கா வந்து 2 பேருக்குள்ளே ஏதோ சச்சரவு, சண்டை, சத்தம் கேட்டுச்சு. என்ன எதுன்னு நான் அப்படி போய் எட்டி பார்த்தா காமாட்சி சொல்லுது, ஏண்டி வீட்டில் அரிசி இல்லை, நீ பேசாமல் வந்துட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கிற, பிள்ளைய பாவம் பசியாக இருக்கும், ஸ்கூல்லேருந்து வந்து அதுகளுக்கு எதையாவது ஆக்கி போடணும்ல, நான் அரிசியும் இல்லையே, அரிசி இருந்தால் நான் ஆக்கி போட்டுருப்பேன், வந்திருக்க மாட்டேன், நீ அரிசி வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சத்தம் போடவும் விரட்டுது குட்டியக்கா. நீ எதுக்கு இங்கே வந்த, ஏன்னா எங்களுக்கு தெரியக்கூடாது, இந்த ஒரு சின்ன அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி கூட எங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதில் ரொம்ப குட்டியக்கா கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பா. அதனால் விரட்டுது அவங்க அம்மாவை, நீ போ, மோல இங்கே வந்த உன்னோட உயிர் எடுக்காத, நீ போ, நான் வந்துடுறேன், சின்னம்மா சொன்னோடனே நான் வந்துடுறேன், போன்னு சொன்னோடனே நான் வந்துடுறேன், நீ போ அப்படின்னு சொல்லி விரட்டுது. ஏய் நீ அரிசி இல்லடினோடனே நான் எல்லாத்தையும் கேட்டேன், பேசாமல் இருந்தேன், இங்கே வா கூப்பிட்டேன். ஏம்மா வீட்டில் அரிசி இல்லைன்னா என்கிட்ட கேட்கக்கூடாதா, நான் சின்னம்மாட்ட கேட்டால் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் 2 படி அரிசி எடுத்து பையில் போட்டு உன்னை கையில் கொடுத்து, இந்த அரிசி வாங்கிக்கோ, இந்த மாதம் சம்பளத்தையும் சேர்த்து வாங்கிக்கோ இந்தா. அப்புறம் உள்ளே போய் பார்த்தேன், காய்கறியெல்லாம் நிறையா இருந்துச்சு, குழம்பு காய்கறியெல்லாம் ஒரு மக்கில் எடுத்து போட்டு கொண்டு போய் வீட்டுக்கு போ, நீ முதல்ல வீட்டுக்கு போய் பிள்ளைங்களுக்கு சோறாக்கி சாப்பிட வச்சுட்டு தான் நீ வரணும், இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, எதுனாலும் என்கிட்ட உரிமையாக கேட்கணும், உனக்கு என்கிட்ட கேட்குறக்கு என்ன உரிமை இல்லையா, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் மூட்டை அனுப்புனேன். ஆனால் அவள் குட்டியக்கா அவங்க அம்மாவை திட்டிக்கிட்டே தான் போனான். அவளுக்கு வந்து அவ்வளோ இது, ஏன்னா சின்னம்மா நம்மளை வந்து அவ்வளோ பாசமாக வச்சுக்கிறாங்க, இவன் வந்து நம்ம பேரை கெடுத்துருதே அம்மா,
திடீர்னு வந்து அப்படின்னு சொல்லி. அதனால் விரட்டுச்சு. அப்படியே போயிட்டாங்க. இப்படி தான் ஒரு தடவை மண்பானையில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே நிரப்பிட்டு வர்றப்போ தான் சொன்னேன், என் பொண்ணுங்க வந்துருந்தான். பொண்ணு, மாப்பிள்ளை, 2 பிள்ளைங்க, பேரன் பேத்தி இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போது மீன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் தான் சொன்னேன், குட்டியக்கா நீ போய் நாளைக்கு அவங்களுக்கு மீன் சமைக்கணுமா, இவ்வளோ பேர் தான் இருக்கோம், பொண்ணு, மாப்பிள்ளை, 2 பிள்ளைங்க, நம்ம குமார், நானும் அவரும் தொடமாட்டோம், நாங்கள் செய்வோம், நாங்கள் எங்களுக்குள்ளே என்னென்னு பார்த்துக்குறோம், நாங்கள் தனியாக அவருக்கு நான் வச்சு கொடுத்துட்றேன், இவங்களுக்கு மாத்திரம் கொடுக்கணும், ஆனால் மீன் கழுவுற வாடை வீட்டில் இருக்கக்கூடாது, அது எங்களுக்கு ஒத்துக்காது, அதனால் நீ வீட்டிலலாம் மீனை வாங்கி ஆஞ்சு இங்கே கொண்டு வந்து குழம்பு போய் அப்படின்னு சொல்லி 1.5 கிலோ போதும், ரொம்பலாம் வேண்டாம், 1.5 கிலோ போதும் அப்படின்னு சொல்லி இந்த காசையும் வாங்கிட்டு போன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டேன். அவளும் சரி சின்னம்மான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாள். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மணி உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன் நான், எங்கடா ஆளை காணாமேன்ட்டு 10:30 11:30 வரவே இல்லை. எனக்கு என்னடா லபக்குன்னுது, என்ன இப்படி வராமல் இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி நானும் பார்க்குறேன். குமாரும் போய் எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். சங்கீதா கூட திட்டுச்சு, சும்மா இருமா குட்டியக்கா, அதெல்லாம் வந்துருமா, நீ போய் சும்மா 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 அப்படியே பார்த்துட்டே இருப்ப, அதெல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் எனக்கு பொறுக்கலை, ஏன்னா மாப்பிள்ளை இருக்கார், மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வர்றப்போ அவரை கௌரவமாக நடத்தணும், பசியோடு வச்சிடக்கூடாது, சொல்லிட்டோம் நம்ம மீன் குழம்புன்னு சொல்லி, இல்லைன்னா அவர் வருத்தப்படுவார் அப்படின்னு எனக்கு பதஷ்டம். எப்படியாவது அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண, அவரை திருப்திப்படுத்தணுன்றது தான் எனக்கு. பேரும் பேத்திகள்கிட்ட வேற சொல்லிட்டேன் நான், மீன் குழம்புன்னு சொல்லி, எல்லாம் ஆசையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே பதஷ்டம். என்னடா அப்படி பண்ணிட்டாலே என்றைக்கும் இல்லாமல், இன்னைக்கு பார்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 மணி ஆச்சு. அவன் குமார் தான் சொல்கிறான், அக்கா அம்மா குட்டியம்மா வந்துடுச்சு, குட்டியக்கா வந்துட்டுருக்குன்னு. எனக்கு ஆத்திரம்னா ஆத்திரம், எவ்வளோ லேட் ஆச்சு இப்படி வந்துட்டுருக்க, இது வரைக்கும் இப்படி வந்தது இல்லைன்னு சொல்லி அவ்வளோ மூஞ்சியை கூட பார்க்கல. நான் திட்டி விட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்க, நீ எப்போ வந்துட்டுருக்க, நான் உன்னை எப்போ வர சொல்லி நீ இப்போ வந்துட்டுருக்கேன்னா. குட்டியக்கா ஒன்றுமே சொல்ல, குனிஞ்சதில் நிமிராமல் உள்ளே போயிட்டு, இல்லை சின்னம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பிள்ளைங்க பசியோடு இருக்குன்ட்டு வேகமாக வந்துட்டேன்னு சொல்லிட்டோன்னே இந்த சட்டியில் கொண்டு வந்தான். சட்டியை தொட்டு பார்த்தேன், இனிமேல் நம்ம குழம்பு வச்சான்னு பார்த்தா சட்டி சுடுது. என்ன சுடுது அப்படின்னா, நான் நேரானதுனால நான் மீனை அலசி அப்படியே வீட்டிலேயே வச்சு கொண்டு வந்துட்டேம்மா சின்னம்மா, அப்படியே சாப்பிடலாம் சின்னம்மா, சூடாக இருக்குது, உடனே சாப்பிட சொல்லிடுங்க அப்படின்னா. அப்போது நான் பார்த்துட்டேன், எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிடிபடும். இந்த ஃபேஸ் பார்த்து கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சி உங்கள் மனசில் என்ன இருக்குது, சிலையங்கள் இருக்குன்னு. ஆனால் குட்டியம்மாவிட்ட ஒரு படபடப்பு இருந்துச்சு, ஒரு பதப்பதைப்பு இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த மூடில் நான் அதை கவனிக்காமல் சரி அவள் கண்ணை பார்க்கல. நான் ஒருவேளை நான் கண்ணை அவளை பார்த்துருந்தேன்னா என்னென்னு என்னால் கேட்டிருப்பேன். நான் அந்த காய்கறிகளில் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு, எனக்கும் கணவருக்கும் சமைக்கிறதுலே கொஞ்சம் இதாக இருந்துட்டேன். இந்த காமாட்சி அக்காவை பற்றி சொல்கிறப்ப எங்கள் அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. எங்கள் அம்மா தேனம்மா, அவங்க சொல்லுவாங்க, இந்த காமாட்சி அக்கா எப்படி இருந்திருக்காங்க ஒரு காலத்துலன்னா, அவங்க பொண்ணு தானே குட்டி அக்கா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரியில் இருந்திருக்காரு, அவர் பேர் மாடசாமி. ஒரு தெருவில் நடந்து வந்தான்னா காமாட்சி அக்கா பின்னாடி வருமா, ஒரு கம்பீரமாக வருவாராம், பட்டு சேலை உடுத்தி நல்ல நகைகள் போட்டு ராணி மாதிரி இந்த காமாட்சி அக்கா வருமா, ராணி மாதிரி. அவ்வளோ அழகு, அவ்வளோ வனப்போடு இருப்பாங்களாம் இந்த சின்ன வயசில். ஊரே பார்த்து வியக்குமா, அந்தளவுக்கு அழகு இதோடு இருந்திருக்கு பாருங்கள். அந்த காலங்கள் வந்து முதுமைன்றது வனப்பையும் அழகையும் அப்படியே சிதைச்சு போட்டுருச்சு. திடீர்னு அவர் இறந்து போயிருக்கார். அப்படியே நொடிச்சு போனதான் குடும்பம், திக்கு திசை இல்லாமல் செதறி, சேமிப்புகள் இருந்ததா இல்லையா எதுவும் தெரியாமல் ஒன்றும் இல்லாமல் நொடிச்சு போயிருக்கிறாங்க. அதை எங்கள் அம்மா சொல்லுது. ஏன்னா அவங்க பொண்ணு இது. ஆனால் எனக்கு அந்த நினைப்புகள்லாம் இருக்கும், வாழ்ந்த குடும்பம் அது அப்படின்றதுனால அது எனக்கு வாஞ்சியோடு இருந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கு என்னமோ நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். அவளும் வந்து பார்த்துட்டு, சின்னம்மா நீங்கள் சூடாக சாப்பிட்ருங்க சின்னம்மா, உங்களை சாப்பிட வைங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா கிளம்பி போயிட்டா. நானும் அந்த காய்கறி இதில் இருந்ததுனால எங்களுக்கு சாம்பார் வைக்கணுன்றதுனால நானும் அதை மறந்துட்டேன். அவளும் விறுவிறுன்னு போயிட்டான். நானும் போயிட்டோடனே அவங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே மேட்னி ஷோ படத்துக்கு போனாங்க. குமார் ஓடி போயிட்டான், அவங்க அக்காவோடையும் மாமாவோடையும் சேர்ந்து போயிட்டான். நானும் எங்கள் கணவரும் தான் 2 பேரும் மெல்ல, அவங்க ரெஸ்ட் எடுப்பார் அவரும், நானும் படுத்து ஒரு அசை போட்டுகிட்டே இருந்தேன். என்ன இப்படி பண்ண ஒரு மாதிரி பதவிதைப்பாக இருந்தாலே, நம்ம எதுவும் கேட்காம விட்டோமோ, ஏன் லேட்டு, இன்றைக்கி லேட்டாக வரமாட்டாளே, நம்ம ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 4:30 மணி இருக்கும், கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. வேமா போய் என்னன்னு சொல்லி பார்த்தா, அந்த குட்டியக்காவுடைய பொண்ணு சாந்தி, அந்த குட்டி பொண்ணு பாவடை சட்டையோடு நின்றுட்டு இருந்துச்சு. என்னம்மா அம்மா வரலையா, நீ வந்திருக்க அப்படின்னு. இல்லை அம்மாச்சி,
இவங்க எங்கள் ஐயா இறந்து போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொன்னுச்சு. ஒரு தகப்பன் இறந்து போனான்ற விஷயத்தை கூட அந்த குழந்தையால் என்ன உள்வாங்கிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சின்ன குழந்தை அது. அதுக்கு அப்பா இறந்து போயிட்டான்ற வேதனை அந்த இதெல்லாம் அதுக்கிட்ட இல்லை பாவம் குழந்தைக்கு. அது சாதாரணமாக சொன்னுச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னம்மா அப்படி சொல்கிற, எப்போ இருந்தம்மா? இல்லைம்மாச்சி, அவங்க காலையில் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அப்புறம் வந்து 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க, அப்பா இறந்து போயிட்டாரு ஐயா அப்படின்னு சொன்னிச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அம்மா சொல்லிட்டு வர சொல்லிட்டு அந்த குழந்தை போயிடுச்சு. எனக்கு அப்படியே விளவளத்து போச்சு. என்னடா அப்படி ஆகிப்போச்சு, இந்த பையன் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு கணவன் அப்படி இருந்துட்டு இன்னைக்கு அவன் இறந்து போயிட்டானே, சின்ன வயசில் அல்ப வயசில் போயிட்டானே, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு எந்திரிச்சோம். அவர்கிட்ட சொன்னேன், என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி விஷயத்த சொன்னோடனே அவர், என்னம்மா அப்படி திடீர்னு போயிட்டான்னு சொல்கிற, மனசு கஷ்டமாக இருக்கே, இருந்த அந்த பிள்ளைக்கு அவன் உதவலை, திடீர்னு பொட்டுன்னு போயிட்டானே அற்பாயுசில் அப்படின்னு சொல்லி அவரும் வருத்தப்பட்டார். அப்போ சொன்னேன், நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் அப்புறம் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சா பிடிக்கிற கூட நேராகும்னு சொல்லிட்டு ஒரு நடந்துட்டேன். உத்தேசமாக எனக்கு தெரியும் அவங்க அந்த குட்டியக்காவுடைய வீடு. சந்து பொந்தெல்லாம் கடந்து உள்ளே போனால் நொடுங்க குறுகிய சந்து. முந்தா நாள் பெஞ்ச மழையில் எங்கே பார்த்தாலும் தண்ணியில் கால் படாமல் தடுமாறி உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் உட்காந்துருந்தாங்க. இந்த பெஞ்செல்லாம் போட்டு இருந்தாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் குட்டியக்கா வீடாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வெளில போனேன். போய் பார்த்தா தாழ்வாரம் ஒரு குருவி கூடு மாதிரி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே அந்த 2 பெண் குழந்தைகளோட இவ எப்படி இங்கே குடியிருந்தாலும் எனக்கு திகைப்பாக இருந்தது. நம்ம இதெல்லாம் பார்க்கவே இல்லையோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட எனக்கு இருந்தது. நம்ம இதெல்லாம் பார்க்கலையே, எதில் இருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியலையே, நம்ம வீட்டுக்குள்ளே வர உதவி செய்யணுன்றதோடு இருந்துட்டோமோ. ஆனால் நானும் உதவி செஞ்சுருக்கேன், இந்த குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த ஒரு சூழல் எனக்கு விதுக்குன்னு இருந்தது. நம்ம எல்லாம் உள்ளே போனேன். அங்கே உட்கார வச்சுருந்தாங்க அந்த குட்டியக்காவுடைய கணவனை. அவன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு ராஜா மாதிரி உட்காந்துருந்தான். உண்மையிலே ஒருவேளை எந்த வேலையுமே செய்யாமல் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இறந்து போகிறவங்க இவ்வளோ அழகாக தான் இருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுச்சு. அப்படி ஒரு கம்பீரமாக சிரித்த மாதிரிங்கே இருந்தான். அந்த ஆள் உட்கார வச்சுருந்தாங்க, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல். ஆனால் இன்றைக்கி தான் அழகாக எனக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த உருவத்தில் அவங்க உட்காந்து வந்தாங்க. அந்த காலடியில் காமாட்சி என்னை பார்த்துட்டு ஓன்னு கதறி எழுதான், அக்கா காமாட்சி அக்கா. அந்த 2 குழந்தைகளும் எதுவும் என்னன்னே தெரியாமல் பக்கத்தில் உட்காந்துருந்துச்சு. எனக்கெல்லாம் அடி வயிறு இறுக்கி பிடிச்சிருச்சு. ஐயோ, இந்த குழந்தை எங்கே இருக்கா, என்னுடைய குட்டியக்கா அப்படின்னு சொல்லி ஆந்தி பார்க்குறேன். அவள் உள்ளேருந்து ஓடி வர்றா. சின்னம்மா அப்படின்னு சொல்லி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு கதறி அழுறா. அப்போ தான் எனக்குள்ளே நான் முழிச்சுக்கிட்டேன். அது வரைக்கும் நான் சாதாரணமாக இருந்தேன், யதார்த்தமாக தான் இருந்தேன். நான் அவள் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு சின்னம்மா அப்படின்னு சொல்லி கதறி அழுகின்ற பொழுது, தேம்பி அழுகின்ற பொழுது நான் உடஞ்சி போயிட்டேன். ஏண்டி நீ என்னடி ஆச்சு? இல்லை சின்னம்மா, ரொம்ப நாளாகவே சொல்லுவார் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி, அப்புறம் வாய்வு பிடிப்புன்னு சொல்லி சோடா வாங்கி குடிப்பார், சரியாயிருச்சுன்னு சொல்லிடுவார். நானும் ஆஸ்பத்திரிக்கு போனேன், எத்தனையோ முறை சொன்னேன், கேட்கவே இல்லை சின்னம்மா. அவள் எந்த நேரமும் பீடி சின்னம்மா, 24 மணி நேரம் பீடி குடிச்சிட்டே இருப்பார். நானும் எவ்வளவோ சொல்லி மண்டாடிட்டேன். நீ காலையில் ஒரு மாதிரி விறுவிறுத்து நெஞ்சு வலிக்குன்னு சொன்னார். நான் தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன். தர்மாஸ்பத்திரிக்கு போனால் அவங்க என்ன சொன்னாங்க, உடனே ஒரு ஊசியை போட்டு படுக்க வச்சாங்க. அவரும் நல்லா தூங்கிட்டாரு. அப்புறம் ஏண்டி நீ எங்கள் வீட்டுக்கு வந்த, புருஷனோடு இருக்க வேண்டியதானே அப்படின்னு உடனே எனக்கு, இல்லை சின்னம்மா, நான் தான் சமைக்கணும் இல்லை சின்னம்மா, மருமக எல்லாம் வந்திருக்காருல சின்னம்மா அப்படின்னு எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. யாருடி நீ, ஒரு புருஷன் வந்து படுக்க வச்சுட்டு வந்திருக்க நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு, அதை விட முக்கியமானா என் குடும்பம் உனக்கு முக்கியமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆற்றாமை வந்தது. எனக்கு பொங்கிக்கிட்டு வந்துச்சு. எனக்கு அதோட சொன்னான், இல்லை சின்னம்மா, நான் தனியாலாம் விட்டுட்டு வரல, என் தம்பி செல்வராசு அவன் தான் கூட இருந்தான், அவன் பார்த்துக்கிற சொல்லிட்டு தான் சின்னம்மா நான் வந்தேன். அதான் வேகமாக நான் வந்து டைம் இல்லாதனால தான் சின்னம்மா நான் என் வீட்டிலே ஆஞ்சு குழம்பாவே வச்சு கொண்டு வந்துட்டேன் சின்னம்மா. எனக்கு அது பதவிதப்பாகவே இருந்துச்சு, அந்த நினப்பாகவே இருந்துச்சு சின்னம்மா. ஆனால் நான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு அந்த குழம்பை வச்சு கொண்டு வரப்போ என் தம்பி செல்வராஜ் எதிர்த்தாப்புல சொன்னான், கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க, இனி உயிர் பழைக்க மாட்டார், நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க, மத்தியானத்துக்கு மேலே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க சின்னம்மா. அப்படி பாவி,
அப்படி இருந்து நீ எதுக்குடி எங்கள் வீட்டுக்கு வந்து எதுவுமே சொல்லலையேடி அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், நான் ஒருவேளை கண்ணை பார்த்து அந்த குட்டியம்மாவுடைய கண்ணை நான் பார்த்துருந்தேன்னா கண்டுபிடிச்சிருப்பேன், நான் கேட்டிருப்பேன், அரைஞ்சு கேட்டிருப்பேன் நான் என்ன ஏதுன்னு சொல்லி. நான் கண்ணை பார்க்கலை, என்ன ஏதுன்னு தெரியல எனக்கு. அந்த நேரத்தில் நான் ஏன் பார்க்கலன்னு எனக்கு தெரியல. அப்போது நான் சொன்னேன், ஏன் இப்படி. அப்புறம் அதனால தான் சின்னம்மா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நான் வேகமாக வந்தேன். 3 மணிக்கு வந்தார், 3 மணிக்கெலாம் இறந்து போயிட்டார் சின்னம்மா. அப்புறம் தான் நான் பொண்ணுகிட்ட சாந்திட்ட உங்களை சொல்லி அனுப்பி விட்டேன் சின்னம்மான்னு சொல்லி கதறி அழுதான். நான் அப்படியே பார்த்தேன் அவங்கள. யார்டி நீ? யார் பட்ச மகளோ? யார் நீ? என் குடும்பத்து மேலே உனக்கு என்ன இவ்வளோ பாசம்? என் குடும்பத்தை உன் குடும்பமாக நினச்சிட்டே இருக்கியே. நான் அப்படி ஒன்றும் உனக்கு பெருசாக செய்யலையே. நான் அப்படி ஒன்றும் பெருசாக செய்யலையே. நீ வேலை பார்த்ததுக்கு தானே நான் கூலி கொடுத்தேன். அப்படிலாம் பெருதளவில் உன்னை கட்டி அணைச்சிக்கலையே, உன்னை உச்சி முகரலையே. நான் உனக்கு நிறைய செய்யலையேடே தங்கம். குடும்பத்தை எப்படி வச்சுக்கிட்டேடி? குடும்பம் தான் உனக்கு பெருசுன்னு ஆயிடுச்சு. மெல்ல உட்காந்து அவளை அப்படியே மடியில் கிடத்திக்கிட்டேன். அவள் என் மடியில் வந்து படுத்துக்கிட்டா. அவள் கண் கேவி கேவி அழுது கொண்டே இருந்தாள். என் மடி ஈரமானது. நான் கனத்த இதயத்தோடு, கனமான என் இதயத்தோடு அவள் நெற்றியில் இருக்க முடியை வருடி கொடுத்து கொண்டே இருந்தேன். என்னால் என்ன செய்ய முடியும்? யாருக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும்? இப்படிப்பட்ட ஒரு அருமையான குட்டியக்கா. அவன் எப்படியாவது திருந்தி விடுமான் புருஷன் சொல்லி அவ காத்திருந்தா. அவன் இறந்து போயிட்டான். ஒரு அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னொரு அத்தியாயம் ஆரம்பிக்கும். இந்த மரகதத்தின் இதயமும் மரகத இல்லத்தின் வாயில் என்றைக்குமே குட்டியக்காவுக்காக திறந்தே கிடக்கும். நிச்சயமா நான் மனசுக்குள்ள கருவி கொண்டேன். நான் நினைச்சுக்கிட்டேன் இறுக்கமான மனதோடு. ஒருவேளை நான் மனதிற்குள் நினைப்பது அந்த குட்டியக்கா என்ற தேவதைக்கு கேட்டிருக்குமோ என்னவோ. அவள் மெல்ல கேவுவதை நிறுத்திவிட்டு சின்னம்மா என்னை பார்த்துக்கொள்வாள் என்ற பரிவதிப்போடு நான் அவள் நெற்றியின் முடியை விளக்கி அவளை வருடி கொடுப்பதை இதமாக ஏற்றுக்கொண்டிருந்தாள். அம்பாள் ஆர் முத்துமணி அவர்களின் மரகத இல்லம் அற்புதமான சிறுகதை. வாழ்த்துக்கள். நன்றி.